ஊர்லேருந்து வந்ததுக்கு காரணமே வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் தாங்க. தங்கச்சிக்கு ஒரு ஈவெண்ட்டும் இருந்துச்சு. நாங்களும் வந்து ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். முந்தின நாள் ரிசப்ஷன், நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் வச்சுருந்தாங்க. முன்னாடியே வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டோம். மண்டபத்தில் யாருமே இல்லை. ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட போர்டையும் நாங்கள் போய் ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ தான் மாப்பிள்ளைக்கு நலங்கு வச்சு ரிசப்ஷனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஈவெண்ட்டுன்ற மாதிரி என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேரேஜ்க்கு வர்ற, அதாவது அந்த ரிசப்ஷனுக்கு வர எல்லாரோட தம் பிரிண்ட்டு வந்து நாங்கள் வந்து இதை ஞாபகார்த்தமாக மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதாங்க. ஒரு ட்ரீ வந்து வீட்டிலேயே வரைஞ்சிட்டு வந்துட்டு அந்த ட்ரீயில் வந்து அவங்களோட ஞாபகத்தமாக கைரேகை எல்லாம் இதே மாதிரி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது நான் இந்த கல்யாணத்துக்கு வந்தேன், இது என்னோடது அப்படின்ற ஒரு ஞாபகத்துக்காக தான் இந்த ஒர்க் பண்ணது. எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். பொண்ணு மாப்பிள்ளையிலேருந்து நாங்கள் எல்லாருமே வந்து வச்சுட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் அதோட ஃபைனல் அவுட்லுக்கு. பண்ணி முடிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஸ்டேஜில் போய் தங்கச்சி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டா. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு நின்றுட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஜே எல்லாம் பார்த்துட்டு நைட் கிளம்பிட்டோங்க. ரிசப்ஷன் ரொம்ப சூப்பராக போச்சு.